நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடெக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது WLFI அப்படின்ற காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியல். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் அமெரிக்கா. இப்போ ரீசன்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஈவன் ட்ரேடிங்கே வந்து உங்களுக்கு கமாடிட்டியில் கிரிப்டோவை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லே பாஸ் ஆகிருக்கு. அந்த ரெகுலேஷனில் வந்து கிரிப்டோவை வந்து கமாடிட்டி கண்ட்ரோலில் கமாடிட்டி அண்டரில் வர்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆகையால் அங்கே வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கமாடிட்டி கண்ட்ரோலில் வருது. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங், இப்போதைக்கு ஸ்பாட் ட்ரேடிங் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆகையால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஎஸில் வந்து ரீசன்ட் டேஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஸ்டேபிள் காயினாக இருக்கட்டும், டெஃபியாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ் காயினாக இருக்கட்டும், சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. புதுசாக வந்து ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து கிரிப்டோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து நிறைய காயின்ஸையும் வந்து லிஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க, இடிஎஃப்ல கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த காயின் WLFI அப்படின்றது வந்து ரீசண்டாக இப்போ தான் செப்டம்பரில் வந்து வந்துச்சு. மேட் இன் அமெரிக்காவில் உருவான காயினில் ரீசன்ட் டேஸாக வந்த ஒரு காயின் சொல்லலாம், நியூ காயின் சொல்லலாம். ஏற்கனவே மேட் இன் அமெரிக்கா காயின்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் இப்போ ரீசண்டாக வந்து ஒரு நியூ காயின் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த காயின் வந்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இது டெஃபி கேட்டகரியில் வரக்கூடியது தான். சொலோனா எக்கோசிஸ்டத்தில் வருது. டெஃபியில் ட்ரேட் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஃபீ அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. சரி, உங்களுக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக டெஃபிலையும் அண்டு சென்ட்ரலைஸ்ட்லையும் கொண்டு வர்றதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. கூடிய விரைவில் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஃபி கொண்டு வர்றாங்க. டெஃபியில் வந்து பாரோயிங், லெண்டிங் இதெல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நிறையா ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காயின் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியே மார்க்கெட் கேப் வந்து நல்லா இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்க்குலேட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 30% கிட்ட இதனுடைய சர்க்குலேட்டிங் வந்து வந்துருச்சு. இதனுடைய ஆல் டைம் ஹை, ஏன்னா இப்போ ரீசெண்டாக 1ஆம் தேதி அதை லான்ச் பண்ணும் போதே அதனுடைய ஆல் டைம் ஹையாக வந்து $0.4 கிட்ட ரீச் ஆகி இப்போ வந்து 0.18 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாங் டேர்மாக வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கும் ஷார்ட் டேர்மாக வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்குமே ஒரு நல்ல காயின் சொல்லலாம். மேட் இன் அமெரிக்காவில் வந்த ஒரு நியூ காயின், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின், நல்ல ஒரு எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற காயின்றதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இது விலை கம்மியாக இருக்கும் போதே வாங்கி வைக்கிறது நல்லது. ஈவன் காயின் மார்க்கெட் கேப்பில் கூட இதனுடைய ரேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 கிட்ட இருக்குது. ஸோ பெஸ்ட்டு ஒரு காயினை வந்து நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த காயினை வாங்கி வச்சு லாங் டேர்முக்கு நல்லது ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.